பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, ஃபூல்ஸ். கடவுள் சொல்றாரு. இது யார் சொல்றா அப்படின்னா, இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எத்தனை காலம் புத்தி இல்லாம இருப்பீங்க? எத்தனை காலம் மந்த இருதயமா இருப்பீங்க? ஹே ஃபூல்ஸ். இங்கிலீஷ் இதுல அப்படிதான் இருக்கு, ஹே ஃபூல்ஸ். அப்போ மந்த இருதயமையும் கடவுள் சாடுறார், புத்தி இல்லாம இருக்கிறதையும் கடவுள் சாடுறார். இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், எந்த இடத்துல முக்கியம், எதற்காக அப்படி கடவுள் சொன்னார். இப்ப இதை தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு மேல ஒரு நிமிடம் உங்க கண்களை மூடி ஆண்டுட்டு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. தகப்பனே, தாவீது அடிக்கடி சொல்லுவார், எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, உண்மை அறிகிற அறிவை கொடுங்க, உங்களுடைய வேத வசனத்தை எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லுவார் ஆண்டவரே. இதெல்லாம் இருந்தாதான் உங்களையே நாங்க அறிய முடியும், உங்களுடைய வசனம், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு புரிய முடியும். ஆண்டவரே, நாங்களும் இப்போ உங்ககிட்ட அதுதான் கேட்கிறோம். என்னோட சேர்ந்து மண்டியிட்டு பிரார்த்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, உண்மை அறிகிற அறிவை கொடுங்க, கடவுள் யாருங்கிற தெளிவை கொடுங்க. நீங்க கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அருமையான வார்த்தை. கடவுள் புத்தி இல்லாதவர்களையும் மந்த இருதயம் உள்ளவர்களையும் பார்த்து சொல்றாரு, அப்பாடி நமக்கு புத்தி இருக்குது, நமக்கான வசனம் இல்லை அப்படின்னு யாரும் தப்பிச்சு போகாதீங்க. புரியுதா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்ப நம்ம இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்க, நிகழ்ந்த சம்பவம், இதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க பாத்துக்கோங்க. அதாவது ஆண்டவரா இயேசு சிலுவையில அறைந்து வியாழக்கிழமை நைட்டு காட்டி கொடுக்கப்படுறாரு. வெள்ளிக்கிழமை கஷ்டப்பட்டு சிலுவையில் அறையப்படுறாரு. 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிரோட எந்திரிக்கிறார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா உயிரோட எந்திரிச்ச உடனே அந்த கல்லறையை தேடி ஒருத்தர் ஓடி வர மாதிரியா ஓடி பார்த்துட்டு, ஓ இயேசுவை இங்க காணோம். அப்ப சீஷர்கள் ஏஞ்சல் சொன்னாங்க, அவன் உயிரோட எந்திரிச்சிட்டா, நீ கல்லறையில தேடுற. அவன் ஓடி போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும் போது, இந்த பெண்கள் சொன்னா உலகம் நம்புறது. புரியுதா? ஏன்னா ஆண்கள் தான் அந்த டாமினேஷன்ல இருந்தே அன்னைய காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அப்படி வருது. ஆனா இதுல அவங்க பாருங்க, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. இந்த பெண்களோட பேச்சு என்ன நினைக்கிறாங்க? வீண் பேச்சு. வீண் பேச்சுன்னு நினைக்கிறதுனால நம்பல. இயேசு உயிர் திறந்துட்டார், எங்களுக்கு ஏஞ்சல் சொன்னாங்க அப்படின்னு சொல்றது வீண் பேச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா முதலாய் உயிர் தெழுந்த இயேசு ஒரு பெண்ணுக்கு தான் காட்சி தர. புரியுதா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அது வீண் பேச்சுங்கிறாங்க. சரி, இது உடனே இதை கேட்டுட்டு பேதுரு ஓடுறாரு தலை தெறிக்க. அப்படியா? அங்க போய் பார்த்தா அவருடைய அவரை சுத்தி இருந்த சீலைகள் ஓரத்துல கட்டிப்படுது. பேதுருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே அழுக. திருப்பி அவரோட இடத்துக்கு ஓடி வந்தாரு. இப்படி வரும்போது ஒரு 2 சீஷர்கள், புரியுதா? அதாவது சீஷர்கள்னா அந்த 12 சீஷர்கள் இல்ல, ஆண்டவர் 70 பேரா இயேசு தேர்ந்தெடுத்து சீஷர்கள் அனுப்புறாரு. அந்த சீஷர்கள 2 பேர். இவங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எங்க எருசலேம்ல இருந்து எம்மாவுங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எம்மாவுனா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த அர்த்தம் ஹாட் ஸ்பிரிங்ஸ், அதாவது வெந்நீர் ஊற்று. புரியுதா? அந்த இதுக்கு அர்த்தம். சோ இவங்க அதெல்லாம் என்ன டூரிஸ்ட் ஏரியா மாதிரி. அப்ப இவங்க அங்க போயிட்டு இருக்கிறாங்க எம்மாவு ஊருக்கு. என்னடா, அப்ப இவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நடந்த நிகழ்ச்சியை. இயேசு இப்படி வந்தாரு, எல்லாம் சிலுவையில நம்பாள்களே சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, அப்புறம் காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில அரைஞ்சாங்க, கல்லறைகளை வச்சாங்க, 3ஆம் நாள் எந்திரிச்சுப்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எந்திரிச்சிட்டாருன்னு அப்படின்னு இவங்க ஒரு கதையை பேசிட்டு போறாங்க. போகும்போது இயேசு அவங்களோட ஜாயிண்ட் ஆறாரு. இவங்களுக்கு அவங்க இயேசுன்னு தெரியல. நைட் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க, இயேசுன்னு தெரியல. இயேசு பாருங்க, அதாவது ரொம்ப அருமையா இந்த டிரான்சாக்சன் கவனிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். பாருங்க, 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது
இருந்து 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகும்போது ஒருவரோட பேசிக்கிறாங்க. இயேசு தாமே அவரோட சேர்ந்து கொண்டார். ஆனாலும் அவர்களை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இதுதான் நான் சொல்றேன், கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் கேட்கிறாரு, இயேசு கேட்கிறாரு, நீங்க துக்க முகமாவே ஏன் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த விஷயம் என்னன்னு கேட்கிறாரு இயேசு. புரியுதா? அவர் சூப்பரா ஆக்ட் பண்ணி கேட்கிறாரு. அவர் தெரியாம இருக்குமா? ஆனா அவர் ஆக்ட் பண்றாரு. என்ன விஷயமா பேசிட்டு போறீங்க அப்படின்னு. அப்போ அதுல கிளையப்பான்னு ஒருத்தர் சொல்றாரு, எருசலேம்ல நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீ வேற நாட்டுக்காரரா, நீ நன்னியரா அப்படின்னு கேட்கிறான் கிளையப்பா. அதுக்கு எருசலேம் நடந்த விஷயம் தெரியாதா? அப்போ ஏசு அழகா கேட்கிறாரு, அப்படியா, என்ன அது, என்ன அது? ஹீரோவே இவர் தான், இவரை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கேட்கிறார், அப்படியா, என்ன அது? உடனே அவன் சொல்றான், நசரேயனாகிய இயேசுவை குறித்து சொல்றான். அது எப்படி பாத்தீங்களா? நம்ம வாயிலிருந்தே கடவுள் எடுக்கிறாரு, நம்ம வாயிலிருந்தே எடுப்பாரு, அவர் சொல்ல மாட்டார். நசரேயனாகிய இயேசு குறித்து அவரு தேவனுக்கு முன்னாவும் மனுஷனுக்கு முன்பாகவும் வாக்கு வல்லமையிலையும் செய்கையிலையும் தீர்க்கதரிசியா இருந்தார் தெரியுமா அப்படின்னு கிளையப்பா சொல்றாரு. புரியுதா? நம்முடைய பிரதான ஆசாரியரும், ஆனா யாரு தெரியுமா? நம்முடைய பிரதான ஆசிரியரும் நம்மளுடைய அதிகாரிகளும் தான் அவரை சிலுவையில் அரைஞ்சி சாவடிச்சிட்டாங்க அப்படிங்கிறார் கிளையப்பா. அடுத்து நான் சொல்றாங்க பாருங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிற்று. அவங்களுடைய தாட் என்ன? அதாவது நாங்க இந்த 2 சீஷர்கள் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2 சீஷர்களோட ஆண்டு நடந்து வராரு. இயேசு எல்லாத்தையும் தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆனா அவர் 3ஆம் நாள் உயிரோட எழுந்துச்சாரு. ஆனா நாங்க என்ன தெரியுமா நினைச்சோம்? அவர் தான் எங்களை மீட்டெடுப்பாரு. நாங்க என்ன நினைச்சோம்? ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து எங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வருவார் நினைச்சோம். ஆனா அவரைய எங்க ஆளுகளே போட்டுட்டாங்க, எங்க அதிகாரிகளே போட்டுட்டாங்க அப்படின்ட்டு போறாங்க. அது இது எதை குறிக்கிறதுனா, ஆண்டவர் இவங்க ஏன் எருசலேம்ல தங்கி இருக்காம எம்மாவு ஊருக்கு போறாங்கன்னா, எருசலேம்ல தங்கி இருந்தா இவர் நம்மளை மீட்டெடுப்பார் நினைச்சாங்க. ஆனா இயேசு மீட்டெடுக்கல அப்படின்னு அந்த 3 நாள் காத்திருந்திருக்காங்க. ஒண்ணு, எருசலேம்ல இயேசுவ சிலுவையில் அறையும் போது பேதுரு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பேதுரு உட்காரும் போது ஒருத்தி கேட்கிறா, என்ன விஷயம், நீ அவங்களோட இயேசுவோட இருந்தவங்க தானேன்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு இயேசுவோட சீஷர்களை கொல்ற வெறியில இருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இவங்க எம்மாவு ஊருக்கு போயிருக்கணும். இவங்க 2 பேரும் அன்னைக்கு போல, மறுநாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையாவது போயிருக்கணும் போல. ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மரியாள் எல்லாம் ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டான்னு சொன்னதை கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. புரியுதா? அது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இவங்க போறாங்க. அவர் எங்களை ரட்சிக்கல, அவர் எங்களைய மீட்டெடுக்கல, நம்பிக்கையா இருந்தோம். அவர் எங்களை மீட்டெடுப்பாரு, நம்பிக்கையா இருந்தோம். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கும். புரியுதா? பைபிளை படிக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். பாருங்க, இது சீஷர்களோடு தான் ஆண்டவர் போறாரு, சீஷர்களோடு தான் நடக்கிறாரு. பைபிள் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தெரியுங்கிற நம்பிக்கை, கர்த்தர் யாரும் தெரியுங்கிற நம்பிக்கை, நம்மளோட இயேசு நடந்துட்டு இருக்கிறாருங்கிறது அறியல. புரியுதா? நம்மளோட இயேசு நடந்துட்டு இருக்கிறாங்கிறது தெரியல. ஆனா நமக்கு வேதம் தெரியும், வார்த்தை தெரியும், தேவன் யார் என்று புரியும், எல்லாம் தெரியும். ஆனா இயேசு என்னோட நடந்துட்டு இருக்கிறாரு, அவர் தான் தெரியும். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாருங்க, இந்த இதுல ஆதாம ஏவாளையும் படைச்சு ஏதேன் தோட்டத்துல விட்டாரு இல்லையா? ஆதாம ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க. கடவுளுக்கு தெரியாதா இவங்க பழத்தை சாப்பிட்டாங்க, இவங்க வெக்கப்பட்டு ஒளிஞ்சிருக்காங்கன்னு? ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? ஆதாமே எங்கே இருக்கிற கேட்கிறாரா? தெரியாதா? அவன் சொல்றான், அதுக்கு நான் உங்களோட பார்வைக்கு முன்னால வர பயப்பட்டு வெக்கப்பட்டுட்டு நான் இந்த செடி ஓரத்துல இருக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கிறாரா? எதுக்கு? தவறுகள் நம்ம வாயிலிருந்தே வரட்டும்ங்கிறக்கா. அவருக்கு தெரியாதா? டைரக்டா சொல்லிருக்கலாமே, நீ தவறு செஞ்சிட்டல, நீ நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை
சாப்பிட்டல, அவன் முன்கூட்டியே சொன்னாரா? ஒன்னொன்னா கேட்கிறாரு கொஸ்டின், ஒன்னொன்னா வாயிலிருந்து வருது. நம் வாயிலிருந்தே தவறுகளை வரவழைப்பதற்காக, நம் செயல்கள் வரவழைப்பதற்காக கடவுள் ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம கிட்ட கேட்கிறாரு. அதே மாதிரிதான் இங்கே இயேசு டிரான்சாக்சன் அப்படிதான் போயிட்டு இருக்குது. எங்க சோகமா போயிட்டு இருக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு தெரியாதா விஷயம்? இல்ல தெரியாத. அதான் அப்ப உங்களுக்கு எஸ்ரேல் நடந்த விஷயம் தெரியாதா? எது தெரியாது? எதை பத்தி பேசுறீங்க? இயேசு நசரேயனாகிய இயேசுவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மறக்காது பாருங்க. அப்படியா? என்ன நடந்துச்சு? இயேசு கதை கேட்கிறார். இவங்க வாயிலிருந்தே வரவழைக்கிறார். இவங்க வாயிலிருந்து எங்க வருது? கடைசிக்கு அவர் எங்களை மீட்டெடுப்பார் நினைச்சோம், ஆனா அந்த நம்பிக்கை வீணாயிற்று. அழகா அந்த வசனம் இருக்குது பாருங்க, சொல்றேன். அவரே இஸ்ரவேலை மீட்டெடுப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆயிற்று. அப்ப அவர் மீட்டெடுக்கல, அதனால நாங்க எங்க எருசலேம்ல இருந்து எம்மாவூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். புரியுதா? ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையில் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பொழுது அவர்களை இப்படி எல்லாம் சொல்லி உடனே ஆண்டவர் போவது இயேசுக்கு. அப்பதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்போ அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்திருப்பாருங்கிறத விசுவாசிச்சீங்க, ஆனா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம நீ எருசலேம்ல இருந்து எம்மாவூர் போயிட்டு இருக்க. நீ யாரு? என்னுடைய சீஷன். என்னுடைய சீஷன் யாரு? எங்கோட இருந்தவர். சீஷன்கிறவங்க எப்படி? பைபிள் உனக்கு தெரியாம இருக்க, வேத வசனம் உனக்கு உணர்வு இல்லாம இருக்காது. நீ படிச்சிருப்ப, என்னை யாருன்னு அறிஞ்சிருப்ப, எல்லாம் உனக்கு தெரியும், ஆனாலும் புத்தி இல்லை, மந்த இருதயம் உனக்கு. எப்படி சாடுறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படிதான் நடந்திருக்கோம். நம்ம படிக்கிறோம் நினைக்கிறோம், நம்ம சர்ச்சு போறோம் நினைக்கிறோம், நம்மளுக்கு வேத வசனம் தெரியும் நினைக்கிறோம், எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆனா நமக்குள்ளாக உள்ள அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அங்க நம்ம கீழே விழுந்தோம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கு. புரியுதா? கிறிஸ்து அடுத்த சொல்றாரு, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா? கேட்கிறாரு அவங்கள பார்த்து. சொல்லலையா இல்ல பைபிள்ல? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவங்க கிட்ட அப்புறம் இவர் பேசிட்டு போறாரு. மோசே சொன்னார்ல, மோசேல இருந்து எல்லா ஆகமத்திலையும் ஏசு இந்த மாதிரி பாடுபட வேண்டியது இருக்கும், 3ஆம் நாள் உயிரோட இருந்திருக்கும், ஏசையா தீர்க்கதரிசி எல்லாரும் சொல்லியிருக்காங்கல்ல, அவனுக்கு விவரிச்சுட்டே போறாரு. இவங்களும் ஆமா 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 இப்ப ஆமா ஆமா தான் இல்லையா? அப்போ அத்தருணத்தில் அப்ப அவங்க கிராமத்துக்கு போகும்போது பாருங்க, நைட் ஆயிடுச்சு. அப்ப இவர் சொல்றாரு, ஏசு சொல்றாரு, சரிப்பா நான் கிளம்புறேன். அப்படியே அப்புறம் போற மாதிரி போறாரு. சரிப்பா நான் கிளம்புறேன். உடனே இவங்க 2 பேரும் 2 சீஷர்களும் இல்ல இல்ல ஆண்டவர், எங்களோட பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, எங்களோட இருந்துட்டு போங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்படியே வேத வசனத்தை தியானிச்சுட்டே போறதுனால நீங்க எங்களோட இருக்கணும். எங்களை இல்லப்பா வேண்டாம் பரவாயில்ல நான் கிளம்புறேன். இல்ல பாருங்க, அதுல இருக்கும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நீ எங்களுடனே தங்கியிலும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வருந்தின எப்படி? வாங்க கடவுளை தங்குங்க நான் சொல்லுவோம், வாங்க தங்குங்க நான் சொல்லுவோம், வாங்க வாங்க, நோ 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 should not tell any reason, வாங்க கம் உள்ள வாங்க இருங்க, தங்கி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் ஓகேங்கிறார். உள்ள போனதுக்கு பிறகு அந்த ஒரு குடும்பத்தோட தலைவன் தான் அந்த அப்பம் பிட்கள். அப்பம் வந்து இயேசுவோட சரீரம், ரசம் வந்து அவருடைய ரத்தம். அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. சீஷரோட கண்கள், அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்படுது, இது இயேசுன்னு உணர்றாங்க. அழகா இருக்கு பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்ப எப்ப அறிகிறாங்க? உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் அறிந்தார்கள். அப்பதான் அவர்கள் கடவுள் யார் என்று அறிந்தார்கள், இயேசு யார் என்று அறிந்தார்கள். அது வரைக்கும் இயேசு யாருன்னு தெரியல. கூட
தெரியல. கூடவே பேசிட்டு இருக்கிறாரு, தெரியல. புரியுதா? இவங்க பைபிள் படிக்காதவங்க இல்ல, வார்த்தை தெரியாதவங்க இல்ல, வார்த்தை தெரியாதவங்க இல்ல. ஆனாலும் அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்தார்கள். அதுக்கு பிறகு ஆண்டவர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார். மோசேல இருந்து ஏசாயால இருந்து எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்க அந்த இயேசு நான் தான் அப்படி, இயேசு ஒருத்தர் இருக்காருல, பைபிள் படிக்கலையா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள உள்ள போகுது. அப்ப எது உள்ள போகி அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுது? ஆண்டவர் எதை கொடுத்தார்? முதல்ல வேத வார்த்தைகளை கொடுத்தார். இந்த பைபிளை ப்ரீச் பண்றாரு அவங்களுக்கு. அந்த பைபிளோட வேர்ட்ஸை ப்ரீச் பண்ணி சொல்லும் போதுதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு என்று அறிந்தார்கள். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு வேத வார்த்தைகளை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? எத்தனை பேரு வேத வார்த்தைகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம்? எத்தனை நண்பர்கள் பேசும்போது ஒருவருக்கொருவர் கடவுளை பற்றின வார்த்தைகளை, வேதங்களை தியானிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். ஆனா நம்ம கிறிஸ்தவர் போகும்போது எப்படி பேசுவோம்? சர்ச்சுக்கு போகும்போது ஏன் அவ பாத்தீங்கன்னா, இவன் இந்த செக்ரட்டரி பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஷரர் பாத்தீங்கன்னா, இந்த 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 பிஷப்பை பாத்தீங்கன்னா, இந்த சர்ச்சு பாஸ்டரை பாத்தீங்கன்னா, இவெல்லாம் ஒரு இதா, இவங்கெல்லாம் ஒரு இதா, அத்தா இதா. சர்ச்சுக்கு போற வழியில இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான். எத்தனை பேர் அப்படி பேசிட்டு போறோம்? எல்லா கிறிஸ்டியன்ஸும், இதுல எக்ஸம்ஷனே கிடையாது. சரி, சர்ச்சுக்கு முடிச்சு ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட பிறகாச்சும் போகும்போதாச்சும் ஒழுக்கமா போறோமா? பாத்தியா எப்படி எடுத்துட்டாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருப்பான்றாங்க. இந்த பணத்தையில என்ன பண்றாங்களோ தெரியல. எப்படி பேசுறோம்? வாய் நாக்கு நீண்டு நீண்டு பேசுது. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை பத்தி பேசுறோமா? ஒரு சர்ச்சில் நம்ம சர்ச்சு முடிச்சு வெளியே வரும்பொழுது இன்னும் ஒருபடி மேல சொல்லணும்னா பெண்களுக்கு பெரிய தலைவலி. ஐயோ, போய் சமைக்கணும், கறி வாங்கணும், வெங்காயம் வெட்டணும், வெள்ளை பூண்டு உடைக்கணும், எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையே அங்க மறந்து போயிடும். அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறதெல்லாம் வெங்காயம் வைக்கணும், வெள்ளை பூண்டு வைக்கணும், சிக்கனை வைக்கணும், வேகணும், அதுக்கு சோறு வைக்கணும், எல்லாரையும் சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும். அதுக்கு அடுத்தது அதுதான் அவங்களோட கற்பனையா இருக்குது. ஆனா ஆண்களோட கற்பனை என்ன? ஆண்களுடைய விஷயம் என்ன? எல்லாரையும் பத்தி குறை சொல்லிட்டு அப்படியே போறது. புரியுதா? எல்லா ஆண்களையும் நான் சொல்லல, எல்லா பெண்களையும் சொல்லல, ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்றேன். அப்போ நம்ம எதற்காக ஆலயம் போகிறோம்? எதற்காக ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறோம்? நம்ம எதை பத்தி பேசிட்டு போறோம்? நம்ம என்ன தியானிக்கிறோம்? எவ்வளவு முக்கியம். அப்ப இத்தனை வயசாச்சு நம்ம எந்த வயசுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? இன்னும் ஆண்டவரை அறியாமல், இன்னும் வேத வசனத்தை அறியாம எந்த வயசுல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய ஏஜ் என்ன? இந்த ஏஜ் வரைக்கும் நீங்க என்ன ஆண்டவர் அறியாம இருந்திருக்கிறீங்க? அவருடைய வார்த்தைகள் ஏன் உங்க காதுகள்ல விழப்படல? இவர்கள் சீஷர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இவங்களுக்கு இயேசு பக்கத்திலேயே நடந்து வருது தெரியல. இவங்களோட நம்பிக்கை பைபிள் படிச்சவங்க தான். பாடுபடுவார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார், இவரே மீட்பர்னு படிச்சவங்க தான். அது நம்பிக்கையா இருந்தோ அங்க ஒரு இழுப்பு வந்துருச்சு. ஆனா எந்த அளவுக்கு கேவலமான கிறிஸ்தவர்களாய் நாம் இன்னைக்கு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். படிச்சிட்டோம், ரொம்ப படிச்சிட்டோம், ரொம்ப ரொம்ப படிச்சிட்டோம். பிஹெச்டியா, அதுக்கு மேல ஒரு ஹெச்டி இருந்தாலும் நமக்கு வரும். அதையும் படிக்க ரெடியா இருக்கிறோம். நம்ம எல்லாமே படிக்கிறோம். நல்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? என் புள்ளதான் பியானோ போடணும், என் புள்ளதான் ஆர்கான் போடணும், என் புள்ளதான் முன்னால இதை தூக்கணும், என் புள்ளதான் எல்லா ப்ரையாரிட்டி என் பிள்ளைக்கு தான். எத்தனை பெத்தவங்க சண்டே கிளாஸ் ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு வசனம் கம்மியா கொடுத்துட்டா எத்தனை பெத்தவங்க ஃபைட் பண்ண வரீங்க? ஏன்னா உங்களுடைய ப்ரையாரிட்டி உங்களுடைய குழந்தை, கடவுள் அல்ல. உங்களுடைய ப்ரையாரிட்டி உங்களுடைய குழந்தை, உங்களுடைய ப்ரையாரிட்டி கடவுள் இல்லை. அப்போ உங்களுக்கு உணர்வு பூர்வமான இருதயம் இன்னும் இல்லை, தெளிவான இருதயம் இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையில மந்த புத்தியா இருக்கிறீங்க, புத்தி இல்லாதவங்களா இருக்கிறீங்க. கடவுளோட பார்வையில நீங்க நினைச்சிட்டீங்க நான் பெரிய புத்திசாலி, என்
புள்ள சர்ச்சில் ஃபுல்லா என் புள்ளதான் எல்லாம் வசன பத்தியா என்ன மாதிரி சொன்னா. இப்படிதான் தற்பெருமை பேசுவதற்கென்றே கிறிஸ்தவ கூட்டம் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது. சர்ச்சில் பூரா இப்படிதான் இருக்கிறீங்க எல்லா கிறிஸ்தவர்களும். ஏன் குடும்பம், ஏன் புள்ள, ஏன் இது. அப்படிப்பட்டவர்களை தேவன் நேசிப்பதில்லை. மோசேயே கடவுள் நேசித்தார். மோசே ஏன் குடும்பம், ஏன் குழந்தைன்னு இல்ல, சுயநலம் இல்ல. சர்ச்சில் ஒரு பிள்ளை ஒரு வசனம் ஒரு சின்ன இது கம்மியாயிடுச்சுன்னா என்ன சண்டைக்கு வராங்க பெத்தவங்க. யோசிச்சு பாருங்க. இத்தனை வயசாகியும், நீங்க எத்தனை வயசுல இருக்கிறீங்க, இத்தனை வயசுலயும் நீங்க மந்த புத்தி உள்ளவர்களா இருக்கிறீர்களே, புத்தி இல்லாதவர்களா இருக்கிறீங்களே, மந்த இறுதியம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே. உங்களுக்கு பைபிள் தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் உங்களுடைய புகழ் எப்படியாவது மைக்க பிடிச்சி என் புகழை நான் பேச வேண்டும், என் புகழ், நான் இதை செய்தேன், நான் இதை பார்த்தேன், நானே நானே நானே. இதற்காகத்தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிரையாரிட்டி நீங்களே. கடவுள் இதை விரும்பவில்லை. பிரையாரிட்டி அவர்தான், அவர் நினைக்கிறார். அவர்தான், அவர் நினைக்கல, நம்ம அப்படிதான் நினைக்கணும். ஆனா நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? நாம் விரும்புகிற இடத்துல இருக்க விரும்புகிறோம். இந்த சீசன்ல அப்படிதான். அவங்க விரும்புற இடத்துல இருக்கணும்னு நினைச்சுதான் எம்மாவுக்கு போனாங்க. ஆனா அவங்க தப்பான டெசிஷன் எடுத்து போறாங்கன்னு இயேசு கேட்டவுடனே இயேசு கூடவே நடக்கிறாரு. நடந்து போய், அடா புத்தி இல்லாதவங்களே, மந்த இறுதியம் உள்ளவங்களே, இப்படி பைபிள்ல சொல்லப்படலையா, இப்படி பைபிள்ல இல்லையா, இப்படி பைபிள்ல இருக்குதே, இந்த மாதிரி மோசே தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லியிருக்காங்களேன்னு சொன்னோன்னே உங்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. மந்த புத்தி விலகிவிட்டது, மந்த இருதயம் விலகிவிட்டது. வந்தவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள். புரியுதா? இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். ஆண்டவரை உண்மையா நேசிக்கும் போது, வேதத்தை உண்மையா எடுத்து படிக்கும் போது, உண்மையான பிரையாரிட்டி நம்ம கடவுளுக்கு கொடுக்கும் போது, நம்ம தப்பான இடத்துக்கு போனா கூட நம்மளை டைரக்ஷனை மாத்தி நம்மளோட நடந்து வந்து, ஏன் புத்தி இல்லாதவளே, மந்த இருதயம் உள்ளவளே, இப்படி நடந்து சொல்றதுக்கு நம்மளுடைய தேவன் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எம்மாவூர் போகல, எம்மாவூர் பக்கத்துல வந்துட்டாங்க, இருட்டாயிடுச்சுங்கன்னா ஆண்ட வேலை ஸ்டே பண்றாங்க. ஆனா இயேசுன்னு தெரிஞ்சவன, நீங்க இருக்க வேண்டியது எருசலேமில் என்று தெரிஞ்சவன, நைட்டுன்னு கூட பார்க்காம அவங்க எருசலேமுக்கு கிளம்புறாங்க. புரியுதா? எருசலேம் கடற்பகுதியிலிருந்து 2575 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்குது. எம்மாவூர் வெறும் 470 கிலோமீட்டர் ஹைட்ல தான் இருக்குது. அப்ப இங்க இருந்து எருசலேம்ல இருந்து இங்க வந்தா இது பள்ளம், அழகா நடந்து வந்துடலாம். ஆனா இங்க இருந்து ஏற வந்தா எத்தனை வளைவுகள் சுத்தி சுத்தி மேடு போடும். ஆனா அவங்க சேஃப்டியா போய் சேர்றாங்க. அந்த நேரமே அவர்கள் கிளம்பி விட்டார்கள். என்னைக்கு இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டாரோ, இயேசுவை அறிந்து கொண்டார்களோ, அந்நேரமே அவர்கள் கிளம்பி விட்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலே அதுதான். நம்மளுடைய போற பாதை தவறா இருந்தா கூட நம்ம பிரையாரிட்டி கடவுளுக்கு கொடுக்கும் போது நம்மை சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு நம் தேவன் சித்தமாய் இருக்கிறார். புரியுதா? ஒருவேளை அவங்க பிரையாரிட்டி கடவுளுக்கு கொடுக்காம இருந்திருந்தா அவங்க எம்மாவுக்கு போயிருப்பாங்க, கடவுளுடைய பார்வையை விட்டே போயிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில எந்த விசேஷமும் நடந்திருக்காது. ஆனா கடவுள் அவங்களுக்கு ஒரு சேஃப்டியை கொடுத்து திருப்பி விடுறாங்க. புரியுதா? அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். எவ்வளவு காலம் மந்த இருதயம் உள்ளவங்களா இருப்பீங்க, எவ்வளவு காலம் புத்தி இல்லாம இருப்பீங்க. உங்களோட பிரையாரிட்டி யாருக்கு? சர்ச்சில் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கிறோம்? நம்ம சர்ச்சில் உட்கார்ந்தா ஒரே செல்ல நோண்டிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் உட்கார்ந்தா வார்த்தைகளை பிள்ளைங்க கவனிக்க மாட்டேங்குதுங்க. வாலிப பிள்ளைங்க அங்க வருது, இங்க வருது, இங்க வருது, அங்க வருது, 100 முறை நடந்து போயிடும். செல்ல வந்து உட்கார்ந்து ஆல்டர் பக்கத்துல உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்கிறோம் வாலிப பிள்ளைகள். இதுக்கு யார் காரணம்? பெற்றவங்க, நீங்க தான் காரணம். ஒரு பிள்ளைக்கு அன்னைக்கே பயபக்தி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் செல்ல நோண்டுவானா? சர்ச்சுக்குள்ள அவனோட காலை குழந்தையிலிருந்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா அவனுடைய கால்கள் சர்ச்சை விட்டு வெளியே போகுமா? ஆண்டவர் இன்னார் என்று சொல்லி கொடுத்திருந்தா அவன் அந்த பயபக்தியோட கேட்டு தன் முதுமை வயதிலும் விடாது இருந்திருப்பானா? மாட்டாள. அப்ப எங்க தப்பு நடக்குது? ஏழைகிட்ட இருந்து தப்பு நடக்குது. கடைசியா ஏழையின் நிலைமை என்ன?
கழுத்து எலும்பு முறிஞ்சு செத்தான். அவன் சந்ததிகள் உட்படாம போச்சு. இக்கபோத்துன்னு பேரிட்டான். கரெக்ட் தானே? இக்கபோத்துல என்ன மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. இக்கபோத்தை பெத்து போட்டு அவன் தாயும் செத்து போயிட்டான். இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வர வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சர்ச்சில் நடக்காத அட்டூழியம் இல்லை. சர்ச்சில் உட்கார்ந்து அப்படியே எட்டி பார்க்கறது. இவன் வந்தாளா, அவ வந்தாளா, இவன் என்ன பேசினா, அவன் என்ன பேசினா, காது, கண்ணு, வீடியோ எல்லாமே இங்கதான் இருக்கு. சர்ச்சில் பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுக்கிறாரு, அந்த மெசேஜ் எனக்கு தான். நான் வாழ்க்கையில மாறணும், நான் வாழ்க்கையில சேஞ்ச் ஆகணும். கடவுளே என்னை உன் பக்கமாய் திருப்பும், உணர்வுள்ள இருதயத்தை கொடும்னு நம்ம என்னைக்காவது சர்ச்சில் உட்காந்து கேட்டிருக்கோமா? அகம்பாவம், ஆணவம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த வார்த்தை என் புருஷனுக்கு, அந்த பக்கத்து அந்த ரோல் உட்காந்துருக்கான் பாரு, அவனுக்கு தான் இந்த வார்த்தை. பொண்ணு நினைக்கிறான், புருஷங்கார நினைக்கிறான், அப்பாடி இந்த வார்த்தை என்கிட்ட பேய் மாதிரி ஆடுற என் பொண்டாட்டிக்கு. எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. மாறி மாறி கை காட்டுறதுல ஆதாம் ஏவாளையே நம்ம எல்லாரும். மாமியார் யோசிப்பா, அப்பாடி இதை கேட்டா என் மருமக திருந்துட்டும். மருமக நினைப்பா, அப்பாடி இந்த பிசாசு மாமியாரு இதை கேட்டாவா திருந்துட்டும். சந்தோஷம். அப்படி மாறி மாறி நம்ம சொல்லி சொல்லி சந்தோஷம் அடைஞ்சுக்கிறோம். நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆறோம். இந்த சீஷர்களும் அப்படிதான் நடந்து போகும்போது நிகழ்ச்சிகளை பேசிட்டே போறாங்க. ஏன்னா அவங்க குற்ற உணர்ச்சி, அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில நம்ம செத்துறக்கூடாதுன்னு அதை அவாய்ட் பண்றதுக்கு விஷயத்த பேசிட்டே போறாங்க. பாத்தீங்களா? இப்போ எப்படி நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், ஜென்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் எதுக்காக குடிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் நைட்டு படுத்தா தூக்கம் வராது, ஸ்ட்ரெஸ். அதுக்குதான் அந்த தவறான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாதிரிதான் இவங்களும் குற்ற உணர்ச்சிய நமக்குன்னு எடுத்துக்கிறது இல்லை. இது நம்ம தான் இந்த தவறை செய்யறோம்னு எடுத்துக்கிறது. இது அவனுக்கு, இது இவனுக்கு, இது இவனுக்கு, இது இவனுக்கு. எதை சொன்னாலும் குறைகள். ஒரு நிறைவு இல்லை, திருப்திப்படுறது இல்லை. என்ன பண்ணாலும் குறைகள். ஒரு மனுஷன் நல்லது பண்ணாலும் குறைகள் தான் வரும். ஆனா நீங்களா நினைக்கிறீங்களா ஆலயத்துல கடவுள் இல்லைன்னு? ஆலயத்துல கடவுள் இல்லைன்னு நினைக்கிறதுனால இத்தனை அட்டூழியம் நடக்குது. ஏன்னா அவர் கண்டுக்கிறது இல்லை, கடவுள் கேட்கறது இல்லை. கொஞ்சம் உங்களுடைய முதுகு பின்னால உங்க ஃபேமிலியை திரும்பி பாருங்க. அந்த சந்ததிகளை பாருங்க. ஏலியின் சந்ததி மாதிரி அழிஞ்சு போகணுமா, இல்ல ஆபிரகாமின் பிள்ளைகள் மாதிரி செழிச்சு வரணுமா? அது உங்க கருத்துலதான் இருக்கு. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, என்னுடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டுடைய வார்த்தை உங்கள் கண்களை திறக்கவில்லை என்றால் நீங்க புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் தான் கடைசி வரை. ஏன் சொல்லதான் சார், எங்கூடயே இருந்தீங்களே சிஷர்களே, கடவுளோட வார்த்தை எவ்வளவுதான் கேட்டிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு புத்தி இல்லையே, மந்த இருதயமா இருக்கிறீங்களே. எவ்வளவு பைபிளை படிச்சிருப்பீங்க. எனக்கு அருமையானவர்களே, மாற்றம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வேணும். அததான் தாவீது சொன்னார், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. எனக்கு உணர்வுள்ள, நான் செய்யற தவறுகள் எனக்கு தெரியணும். நான் செய்யறது தவறுனே தெரியாம நான் வாழக்கூடாது. உம்மண்டை நான் வரணும்னா உணர்வுள்ள இருதயம் வேணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேளுங்க, புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது வேண்டாம் ஆண்டவரேன்னு கேளுங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுவார். நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவர் கிட்ட. ஓகே, எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை தேடுவோம். தகப்பனே, எவ்வளவு காலம் நாங்கள் புத்தி இல்லாமல் மந்த இருதயமுள்ளவர்களாய் வாழ்வது, எவ்வளவு காலம் நாங்கள் தவறுகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்வது, அதை நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. நாங்கள் விரும்பவில்லை என்றாலும் அதற்குள்ளாக நாங்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் கடந்து போகிறோம். எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே, எங்களோடு நீர் வருவீராக. எங்கள் தவறுகளை எங்கள் தவறுகளுக்கு எங்களை தண்டியாமல் எங்கள் மேல் கிருபையாய் இறங்கி எங்களுக்கு தவறுகளிலிருந்து எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளையாய் எங்களை உருவாக்குங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் உடைய வார்த்தை செயல்படட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் உடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கட்டும். வரப்போகிற காலம் அழிவின் காலம்.
இனி அழிவை தடுத்து நிறுத்த எந்த மனிதனாலும் எந்த சயின்டிபிக்னாலும் முடியாத ஆண்டவரே, எந்த டெக்னாலஜியும் அதற்கு உதவாத ஆண்டவரே. வருகிற காலம் ஒரு பயங்கரமான அழிவின் காலம். எல்லா டெக்னாலஜியும் தோத்து போகின்ற காலம் ஆண்டவரே. எல்லா படித்தவர்களும் மழுங்கின அறிவுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய காலம் ஆண்டவரே. அந்த காலத்திலே வாழ போகிறோம். ஒவ்வொரு அடியும் பயங்கரமாய் இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களோடு கூட இருமாப்பா. எங்களை பாதுகாப்பீரா. யாரெல்லாம் முழுமையான இருதயத்தோடு மண்டை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்வீரா. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரின்னு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய பேர் அட்லீஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க ஆண்டவருடைய வார்த்தையை. ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் காட். தேங்க்யூ.